ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. வெல்கம் டு கோவை மருமகள் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பைனாப்பிள் புளிச்சேரி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: நல்ல பழுத்த ஒரு பைனாப்பிள் எடுத்துக்கோங்க. அது தோலை நல்லா சீவி சின்ன 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 பீசஸை கட் பண்ணிக்கோங்க. நம்ம கொஞ்சம் பைனாப்பிளை அரைச்சிக்க போகிறோம், கொஞ்சம் பீசஸாக போட்டுக்க போகிறோம். உங்களுக்கு கிரேவி நல்லா திக்காக வேணும்னா நீங்கள் நிறையவே பைனாப்பிளை அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லை கிரேவி ஓகே எனக்கு பீசஸ் நிறையா வேணும்னா பீசஸ் நிறையா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அரைக்கிறத கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக தான் கிரேவிக்கு ஏற்ற மாதிரி பீஸை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இவ்வளோ தான் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது இதுக்கு தேவையான மசாலா பார்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு ஃபுல் பைனாப்பிள் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 பத்து தேங்காய் எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய், சின்ன வெங்காயம், சீரகம், உப்பு, தேவையான அளவு மஞ்சப்பொடி, இதை தண்ணி ஊற்றி நல்லா மழன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்து ஃபஸ்ட்டு அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் பண்ணிக்கோங்க. பைனாப்பிள் சேர்த்து இப்போ காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு 2லேருந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதில் உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்ப்போம், அதனால் திட்டமாகவே தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் மஞ்சத்தூள், ஒன்று நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இல்லைனா வெல்லம் இருந்துச்சுன்னா நீங்கள் வெல்லத்தை கூட சேர்த்துக்கலாம். நான் 2மே போட்டிருக்கேன், அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இப்போது இதை ஒரு அடுப்பில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுருங்க. ஏன்னா பைனாப்பிள் ரொம்ப டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. ஸோ அதனால் நல்லா வேக விட்டுக்கோங்க. 20 மினிட்ஸ் கழித்து தான் நான் அரைச்ச பேஸ்ட்டே அதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து இன்னொரு 10 மினிட்ஸ் நான் இதை கொதிக்க விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், பைனாப்பிள் நல்லா வெந்துருச்சு. பைனாப்பிள் வெந்ததுக்கப்புறம் தான் நான் அரைச்சி வச்ச தேங்காய், சின்ன வெங்காயம் விழுது அதில் சேர்க்குறேன். இப்போது எவ்வளோ தண்ணி வேணுமோ இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு தட்டு போட்டு மூடிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கேர்ட் ஆட் பண்ண போகிறோம். இந்த கேர்ட் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கேர்டை ஒரு பவுலில் ஊற்றி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கட்டியாக ஆட் பண்ணக்கூடாது. ஸோ நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் திரியாக ஆகாது. ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு கிரேவி இந்த ஸ்டேஜில் ஓகேனா இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு தாளிப்பு பண்ண போகிறோம். ஸோ ஒரு சின்ன கடாயில் தேவையான அளவு எண்ணெய். அல்டிமேட்டான ஒரு விஷயம் என்னென்னா தேங்காய் எண்ணெய் தாங்க இந்த டிஷ்ஷுக்கு. ஸோ அந்த தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. அது கூடவே கடுகு, கொஞ்சம் வரமிளகா, ரெட் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்து எடுத்துக்கோங்க. இது கருகக்கூடாது, அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க தூள் போடும்போது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இந்த தாளிப்பை நம்ம கடைசியில் தான் சேர்க்க போகிறோம். இதை ஒரு பக்கம் தாளித்து அப்படியே வச்சுருங்க. இப்போது நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கேர்டை சேர்க்குறேன், பார்த்திங்களா. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கேர்ட் ஆட் பண்ணிங்கன்னா தான் கேர்ட் தெரியாது, கிரேவி டேஸ்ட் நல்லா க்ரீமியாக இருக்கும். நல்லா கலக்கி விட்டுடுங்க. இதில் நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். இப்போது அந்த தாளிப்பை அதில் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, சான்ஸே இல்லைங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஒயிட் ரைஸ்க்கு. இது கேரளாவில் பார்த்திங்கன்னா சைட் டிஷ் மாதிரி வைப்பாங்க. இதை நான் ஒரு மெயின் டிஷ்ஷாகவே உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் நிச்சயமாக பிடிக்கும். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் மக்களே, சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.